வேற யாரு ஒன்றை சொல்லுங்க. போன மேட்சே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இதனால தான் வந்துட்டு மேட்ச் போச்சு. இப்போ பிரிஸ்காக விளையாடுங்க, ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாடுங்க. பவுலர் நல்லா போடுங்க, நான் மட்டும் நல்லா போடுவேன், நல்லா போடுங்க. சீக்கிரம் ஸ்கில்ல விளையாடுங்க. விளையாடலாம் பிரிஸ்காக விளையாடலாம். ஒன் லாஸ்ட் மேட்ச் ஆஃப் தி டே. ஆஸ்கர் சிசி நாலாவது அணியா போவாங்க. 2 ஓவர் நல்லா போட்டாங்க. ஓரளவுக்கு எல்லாம் ஒன்றாவே போயிட்டு இன்னைக்கு ஒரு இப்படி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்களுக்கும் எல்எம்சிசிக்கு மேட்ச் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ரொம்ப கம்மியாக ரன் அடிச்சிருந்தோம். அப்போ 1 டவுன் வந்து அரவிந்த் வந்தார். அரவிந்த் வந்தார் 1 டவுனு. நல்லா ஸ்ட்ரைக் பண்ணி ஸ்கோர்ஸை நல்லா பண்ணி கொடுத்தாரு. 36 ரன் அடித்தார். அதே மாதிரி பவுலிங்கும் நல்லா போட்டு கொடுத்தாரு. அதனால் அந்த மேட்சுக்கு வந்து மேலே வச்சார். முதல் மேட்ச்ல ஒரு மேட்ச்ல நீ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு அரவிந்த். அவருக்கு ஷபிபாய் பையன் ஜயான் மெடல் வாங்கிருக்காரு. ஃபியூச்சர்ல நீ நிறைய மெடல் வாங்கணும் இந்த மாதிரி. சரியா? கிரிக்கெட் இல்லையா? அத்தா இந்த கிரிக்கெட் விளையாடுறாரு. டேய் நீ இந்த கிரிக்கெட் விளையாடுறா நிறைய மெடல் வாங்கணும். அங்க பாரியா? நிறைய மெடல் இருக்கு. அங்க பாக்க என்ன பண்ண? தேர்ட் மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச்னு பார்த்தா நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒருமித்த கருத்தாக கோகுலுக்கு கொடுக்குறோம். ஏன்னா பவுலிங் நல்லா போட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி பேட்டிங் நல்லா சப்போர்ட் பண்ணாரு. அதனால நான் வந்து கோகுலுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தேன். டீம் வாங்க அங்க வாங்க கொஞ்சம் பாருங்க ப்ரோ. அந்த பேசுறீங்க மைக்ல பேச மாட்டீங்களா? டோர்னமெண்ட் பத்தி ஒரு சில வார்த்தைகள், கிரவுண்டை பத்தி சொல்லுங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். நல்லா இருக்கு கிரவுண்டு. நம்ம பசங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாங்க இந்த மாதிரி. இன்னும் ஆனதில்லை. யாராச்சும் ஆடுறீங்களா? இல்லை. இந்த டென்னிஸ் பால்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறீங்க. பரவாயில்ல. குறைகள் நிறைய இருந்தாலும் நிறைகள் நிறைய இருக்கு. நல்லா நடத்துறீங்க. பரவாயில்ல. கண்டிப்பா குறைகள் வந்து அடுத்தடுத்த வருஷங்கள் நிவர்த்தி செய்யப்படும். எல்லா இடத்துலயுமே குறைகள் இருக்க தான் செய்யும். அதை நம்ம கண்டிப்பா நோட் பண்ணி நெக்ஸ்ட் இயர்ல நம்ம சரி பண்ணிக்குவோம். ஸோ உங்க டீம் பார்க்கறதுக்கு ப்ளூ கலர் ஜெர்சி ரொம்ப அழகா இருக்கீங்க. எல்லாரும் ஷூ போட்டிருக்கீங்க, கேப் போட்டிருக்கீங்க. ஒரு நல்ல ஃபிட்னஸ் இருக்கு உங்க எல்லாத்தையும். நான் சொன்ன மாதிரி, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு குவாலிட்டியான கிரவுண்ட்ல மேட்ச் எடுத்துருக்கேன். பிளேயர்ஸை ஷஃபிள் பண்ணி நியூ பிளேயர்ஸ் நிறைய பேர் கொண்டு வந்திருக்கேன். புது புது பிளேயர்ஸை அறிமுகப்படுத்துறதுல ஆஸ்கர் சிசியோட பங்கு அதை பத்தி சொல்லுங்க. நாங்கள் டிஎஸ்பியில் டீம் என்ட்ரி பண்ணும்போது நாங்கள் யோசித்தோம் இவர் எப்படி வந்துட்டு இந்த ஏலம் இதெல்லாம் பண்ண போகிறாருன்னு. கடைசியில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொன்னார். அதே மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஏலத்துக்கு போகும்போது நாங்கள் முதல்ல யோசித்த விஷயமே வந்துட்டு வெளியே தெரியாத பசங்க நிறையா பேர் இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்களா தஸ்தகிரி, நம்ம அகஸ்டின், இவங்கெல்லாம் வந்துட்டு வெளியவே தெரியல. ஆனால் வந்துட்டு இந்த பசங்களாம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பெட்டிங் போனதுனால எங்களால் எடுக்க முடியல. ஆனால் எங்களுக்கு ஒரு டீமில் வந்து 11s கரெக்டாக செட் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் பண்ணி Under-21 பிளேயர்ஸ் பார்த்தீங்களா ஒரு 4-5 பேர் எடுத்திருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு எங்களுக்காக ஈவனாக விளையாடுறதுக்கு ஓப்பனிங் பேஸ் ஆகட்டும் பவுலர்ஸ் வந்து வெளியே தெரியாத பவுலர்ஸு. அதான் இவர் சொன்ன மாதிரி கோகுல், அவன்லாம் எக்ஸ்ட்ராடினரி பவுலரு. அவன் வந்துட்டு ஒரு குடும்ப சூழ்நிலைனால வெளியே வர முடியல. இருந்தாலும் அவன் எந்த மேட்சாக இருந்தாலும் சரி அவனோட மைண்ட் செட் வந்து ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறான். அவனை பார்த்தீங்களா ஒரு நல்ல பவுலரே 10 ரன் கொடுக்குறாங்க. ஆனால் இவன் வந்துட்டு 6 ரன்னு 2 ஓவருக்கு 8 ரன்னு அந்த மாதிரி போட்டு டீமுக்கு என்ன அவனால் முடியுதோ அதை பண்ணுறான். அதே மாதிரி அவன் வந்துட்டு பவுலிங் போடுறது இல்லாமல் பேட்டிங்கை நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா ஆடி கொடுக்குறான். அதே மாதிரி எங்கள் டீம்ஸில் பார்த்தீங்களா எல்லாருமே வெளியே உட்கார சொன்னாலும் சரி உள்வார சொன்னாலும் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, நல்லா விளையாடுறாங்க. அதனால வந்துட்டு இந்த டீமை நான் செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி டிஎஸ்பிஎல்ல எடுத்துக்கிட்டா இந்த
இந்த மாதிரி நடத்துங்க நான் எதிர்பார்க்கல. ஹெட்லைட் வச்சு இதில் எவ்வளோ செலவாகும் என்ன ஏதுன்ட்டு ஓரளவுக்கு என்னால் கணிக்க முடியும். அதே மாதிரி டீம்ஸை குழுக்கள் முறையில் எடுத்தோம், பயங்கர காம்படிஷனாக இருக்குது. பிளேயர்ஸு பிரிஞ்சதால செட்டிங் இல்லாமல் பிரிஞ்சதால ரொம்ப காம்படிஷனாக இருக்குது. இன்றைக்கெலாம் நாங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியல இல்லையா? யாருன்னே தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். இப்போ இந்த 4 டீமுமே பார்த்தோம்னா நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம், ஆனால் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லாமல் ரொம்ப காம்படிஷன் கொடுக்குறாங்க. அதனால நாங்கள் முயற்சி பண்ணி ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் எங்கள் பசங்களால நாங்கள் வின் பண்ணோம். அண்டர் 21 பிளேயர்ஸுக்கு ஆஸ்கர் சிசி ஃப்ரான்ச்சைசி மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வந்துறீங்க? சின்ன பசங்களுக்கு எதுக்காக எடுத்தோம்னா எங்கள் ஆஸ்கர் டீமில் பார்த்தீங்களா நல்லா விளையாடுற பசங்க இருக்காங்க. அவங்க என்ன மேலே மேலே போயிட்டே இருக்காங்க, பெட்டிங்லேயே நல்லா போனாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம டீமை செட் பண்ணுறதும் சரி, நெக்ஸ்ட்டு வருங்காலத்தில் வந்துட்டு நம்மளதில் ஒரு 5 பசங்க ஆடணும் அந்த மாதிரி நான் ஒரு ஐடியா பண்ணேன். அதனால வந்துட்டு நல்லா செலக்டிவாக நான் யோசிச்சு, எனக்கு திருநெல்வேலியிலையும் இருக்காங்க ஆளுங்க இருக்காங்க, அவங்ககிட்ட பேசி நான் இந்த மாதிரி பசங்களை எடுத்துருக்கேன் எப்படி எதுன்னு கேட்டு வீடியோ வாங்கி அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணேன் பசங்களை. ஓகே. அண்டர் 21 தஸ்தகிருக்கு பெட்டிங் நிறையா போச்சு இல்லையா? ஸோ தஸ்தகிருக்கு போனதுக்கான ரீசன் என்ன? சீசனில் பார்த்தீங்களா ஒரு 5-6 பிளேயர் தான் வந்துட்டு இதுலேயே வந்தாங்க. இருந்தாலும் அவன் மேலே வந்து ஒரு 3-4 டீம் வந்துட்டு கண்ணோட்டமாக தான் இருந்தாங்க. இருந்தாலும் அவனை விடக்கூடாதுன்ட்டு, ஏன்னா 2-3 மேட்ச் அவனுக்கு ஆப்போசிட் ஆடி இருக்கேன். அவனோட பேட்டிங் ஸ்டைலும் சரி, அவன் மைண்டு ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீயாக நின்னான். அதனால வந்துட்டு அவனை எடுத்து அவனுக்கு சொல்லி எடுத்தேன். ஓகே, குட் குட். இப்போ ஆஸ்கர் சிசி பிளேயர்ஸ் மோஸ்ட்லி சேலம்ல தான் இருப்பாங்க. இப்போ வெளி பிளேயர்ஸை நீங்கள் உங்கள் டீமில் எடுத்துருக்கீங்க இல்லையா? அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற பிளேயர்ஸ் தொடர்ந்து ஆஸ்கர் சிசிலே பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி பிளேயர்ஸே சூஸ் பண்ணேன். இப்போ தினேஷ், நம்ம தஸ்தகிரி, இந்த திலீப் பையன் இன்னைக்கு தான் பார்க்குறேன் நான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பினா, ஆனால் இந்த பையன் நல்லாவே பார்க்கணும். சான்சஸ்ஸு அதனால தான் உட்காரிக்கும். அதே மாதிரி சம்பாரனும் சரி, அதுவும் அஜித் வந்துட்டு வெளியே தெரியவே தெரியாது, திருப்பத்தூர் சைடு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒரு நல்ல ஆடிட்டரு. அதே மாதிரி 4th ரவுண்ட் 5th ரவுண்டுக்கு நல்ல ஆக்டாக இருப்பார். குமரேசன் பார்த்தீங்களா 50-50% தான் எதுலேயுமே, பவுலிங்லையும் சரி பேட்டிங்லையும் சரி. நல்ல டீமுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுப்பான். முருகேசை சொல்லவே தேவையில்ல, நம்ம டீமில் விளையாடுற பையன். அரவிந்த், தர்மன், அவர் ஃபிக்ஸு இதில் எல்லாருமே நல்லா விளையாட போகிறீங்க. கரெக்டாக நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம டீம். ஃபிலிக்ஸ் எல்லாம் வந்து ரிசர்வ் டேல வந்து பயங்கரமாக போலிங் போட்டிருந்தாரு, பேட்டிங் நல்லா ஆடிருந்தாரு. என்னடா வந்து ஒரு நாள் திடீர்னு மெசேஜ் பண்ணி பிரதாப் ஆனால் என்னென்ன வெளி சைட்லாம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, நம்ம சைடில் எப்படி நடக்கும்னு கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக நம்ம பண்ணிடுவோம் பிரதாப்னு சொன்னேன். இன்னைக்கு நான் பண்ணிட்டேன். ஹாப்பி தானே? கண்டிப்பாக இன்னைக்கு டபுள் ஹாப்பின்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் டீமும் வந்து குவார்டர் ஃபைனல் தான் இருக்கீங்க. ஸோ ஹாப்பியாக போங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் PSPL சீசன் 1. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பியாக போங்க. தேங்க்யூ. கடைசியில் மேட்சை திருப்பினதே அருணாச்சலம் தான். ஹார்ட் லக் பாய்ஸ், ஹார்ட் லக். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மெகா பிரதர்ஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ். உன்ன மாதிரியே அந்த பையன் நல்ல பேர் ஃபியூச்சர்ல. வெல் பிளேட் ரோஷன், வெல் பிளேட் காமேஷ், வெல் பிளேட் வசந்த். கை கொடுத்து. வெல் பிளேட் மணி, வெல் பிளேட் குணால். காலை பார்த்துக்கோங்க. வெல் பிளேட் ஹார்ட் லக் ப்ரோ, வெல் பிளேட் ப்ரோ, வெல் பிளேட். ஃபியூச்சர்ல நிறைய இடத்துல பார்க்கணும். வெல் பிளேட் ஹார்ட் லக் சிவா, ஹார்ட் லக் கிருஷ்ணா ப்ரோ, ஹார்ட் லக். தேங்க்யூ ஸோ மச். இப்போ எல்லாருமே வாங்கிட்டீங்களா?